ஜவனி மேடம் வந்தாச்சு. என்ன எதுவும் மிஸ் பண்ணிடாதடி. சீக்கிரமா வாங்க. இதாங்க நீங்க தங்கறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்க இடம். ஏன்பா இங்க காட்டு மிருகங்கள் வருமா? ஏண்டி அதான் நாம வந்திருக்கோமே, அப்புறம் என்ன வருமானு கேள்வி. மெட்ராஸ், மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி நகரங்கள்ல ஆதிவாசிகள் இருக்க கூடாதா? நாம ஹோட்டல்ல ஜம்முன்னு தங்கிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணலாமே. ஏய், நாம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம்? ஆதிவாசிகளோட பழக்க வழக்கங்களை ஸ்டடி பண்ண வந்திருக்கோம். இங்க கொஞ்சம் வசதி குறைவுகள் இருக்கதான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு நாளைக்கே இப்படி அழுத்துக்கிறீங்களே, காலமெல்லாம் அவங்க எந்த வசதியும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, அதை நினைச்சு பாத்தீங்களா? நாளைக்கு என்ன ப்ரோகிராம் மிஸ்? நீங்க 5 பேர் ஒரு குழுவா சேருங்க. ஆதிவாசிகளை சந்திச்சு அவங்க பழக்க வழக்கம், வருமானம், சமுதாய நிலைமை இதையெல்லாம் பத்தி கேளுங்க. அவங்களோட சரிசமமா பழகி புள்ளி விவரங்களை சேகரிக்கணும். பொழுது விடிஞ்சு போச்சு, எல்லாரும் எழுந்துருங்க. எழுந்துருங்க. அது தெரியா? எந்திரிடி. எந்திரிடி. தூங்கலாமே. எந்திரி. இங்க வா. பரவாயில்ல, சும்மா இங்க வா. சும்மா வா. உன் பேர் என்ன? கெங்கம்மா. நீ ஆதிவாசியா? ஆமாங்க, இந்த மலையில இருக்கிறவங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உன் புருஷன் பேரு? என்னது மண்ணாங்கட்டிய காட்டுறா? ஒரு பேரு மண்ணாங்கட்டியா? அம்மா, ஏன் அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, பாக்கலாம்ட்டு வந்தேங்க. ஓ அப்படியா? உள்ளவா. என்னடி ரொம்ப நேரம் அங்க என்ன பாத்துட்டு இருக்க? அங்க ஒரு குதிரை முட்டை போட்டுட்டு இருக்கு, அதை பாத்துட்டு இருக்கேன். போடி. வா வா, உள்ள வா. வா உட்காரு. ஏய் உட்கார. ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. அனாமிகா, இந்த கூட்டு கேளுடி. என்ன? இங்க பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாது. அப்படியா? காலையில இருந்து தவிச்சிட்டு இருக்கேன், என்ன பண்றது? அனாமிகா, ஐயோ அம்மா, இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கவே மாட்டேன். இட்ஸ் ரியலி a problem. மிஸ் எங்க போனாங்க? இத பாருங்க, உங்க ப்ராப்ளம் எனக்கு புரியுது. நாளைக்கு ஒரு ஷெட் கட்ட சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? என்னங்க? என்ன சிரிக்கிற? இதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. வாங்க. எங்க? வாங்க என் கூட. கொஞ்சம் இரு வரேன். பாத்து வாங்க. அதோ பாருங்க, அந்த புதர் பக்கத்துல போங்க. பக்கத்துல தண்ணியும் கிடக்குது. இங்க யாரும் வராம நான் காவல் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். கீழெல்லாம் கல்லு, பாத்து வா. எங்கம்மா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? அந்த பக்கம் போகாத, போயிடு. ஏன்? அட போங்கறல்ல. என்ன விரட்டற புதுசா? அட
நீ முதல்ல வீட்டுக்கு போ. அட காட்டுல விறகு வெட்டினல அறுவலை மறந்துட்டேன், எடுத்துட்டு போயிடலாம். ஐயோ வேணாம், நான் அது அப்புறமா எடுத்து கொடுக்குறேன். இப்ப நீ முதல்ல வீட்டுக்கு போ. என்ன இப்படி புதுசா விரட்டுற? அப்படி அங்க என்னதான் நடக்குது? டவுன்ல இருந்து வந்த பொட்ட பிள்ளைங்க அங்க கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. கடனா? யாருக்கிட்ட எப்ப கடன் வாங்கினாங்க? அது இங்க கொண்டாந்து கொடுக்கணும். ஐயோ உனக்கு ஒண்ணும் புரியாது, நான் அப்புறம் வீட்டுல வந்து சொல்றேன். இப்ப போங்கறல. கங்கம்மா, கங்கம்மா உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்பாடா இப்பதான் நிம்மதி. ஆமா நாங்க எல்லாரும் குளிக்கணுமே, அதுக்கு இங்க ஏதாவது வசதி இருக்கா? இருக்குதுங்க, பக்கத்துல ஒரு சொன்ன இருக்குது, நான் வந்து கூட்டிட்டு போறேனுங்க. அதோ அதுதாங்க சொன்ன, அங்க போய் குளிங்க. பாத்து பாத்து தரத்தை பாத்து இறங்குங்க. சாப்பிட்டே இருக்கும், பாத்து குளிங்க. கங்கம்மா உனக்கு ஏதாவது பாட்டு பாட தெரியுமா? ஐய எனக்கு பாட்டெல்லாம் தெரியாதுங்க. ஏதாவது உனக்கு தெரிஞ்ச பாட்டை பாட. ஐயா இந்த நாட்டானுங்க பாட்டு தாங்க ஏதோ கொஞ்சம் தெரியும், அதத்தான் பாட கேப்போம். நில்லுங்க, இங்க பாட்டு பாட வந்தீங்க, வந்த வேலையை தொடங்க வேண்டாம். குளிச்சுட்டு மிஸ். நாங்க ரெடி மிஸ், வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன வேலைங்க? நாங்க உங்க ஜனங்களை பத்தி விசாரிச்சு குறிப்பெடுக்க வந்திருக்கோம். அதை வச்சுக்கிட்டு என்னங்க செய்வீங்க? உங்க நிலைமை உயர ஏதாவது வழி செய்வோம். அப்போ எங்களுக்கு தான் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, நாட்டா, அவரை போய் பாருங்க. அவர் உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்லுவாருங்க. நான் என்னதான் தெளிவா சொல்ல போறேன். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததையே 5 வருஷம் கழிச்சு தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது 5 வருஷம் கழிச்சு தான் தெரியுமா? ஆமாங்கிறேன். இந்த ஊருக்கு ஒரு கான்ட்ராக்டுக்காரரு மூவர்ண கொடியோட வந்தார். ஏலே நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வந்து 5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு இந்த ஊர்ல சுதந்திர தினம் கொண்டாட போறோம். அதுக்கு மந்திரியே வராரு. அவரு கேட்டா சுதந்திரம் நல்லா இருக்குது சொல்லணும்னாரு. அதுக்கு 10 ரூபா கொடுத்தாரு. நாங்க ரூபாய வாங்கிக்கிட்டு சுதந்திரம் ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிட்டோம். அடப்பாவமே. அம்மா நீங்க எலெக்ஷன்ல ஓட்டு போடுவீங்களா? ஓ லாரியில கூட்டிட்டு போவாங்க. கான்ட்ராக்டர் எந்த படத்துல முத்திர குத்த சொல்றாரோ அதுல நாங்க குத்திடுவோம். உங்க நலவாழ்வுக்காக கவர்மெண்ட்ல சில திட்டங்கள் போட்டிருக்காங்களே, அதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அது எங்க நல்வாழ்வுக்காக இல்ல, அதிகாரிங்க நல்வாழ்வுக்காக. என்ன இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எல்லாம் ஆடு வாங்கி தர போறாங்களா? ஆமா, இவங்க ஆடு வாங்கி கிழிச்சானுவோம். அதுல 2 தாசில்தார் வீட்டுக்கு போயிடும், 2 ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிடும். இந்த கம்பெனி ஒர்க்க 2 ஓட்டிக்கிட்டு போயிடுவான். எங்களுக்கு வர்றப்ப ஒரு ஆட்டு காலு வரும், அந்த சூப்பு வச்சு குடிக்கலாம். என் பேர் இளவந்தனுங்க, இரியா சம்சாரமுங்க. அப்படியா? ஆமா, ஒரே பொண்ணு அண்ணன் தம்பிங்க கல்யாணம் படிக்கிற பழக்கம் உங்கள இருக்கா? ஓ உண்டுங்க. அப்படித்தான் இத கல்யாணம் கட்டிக்கிட்டேனுங்க. எப்படி? நான் சின்ன பிள்ளையா இருக்கிறச்ச எங்க அண்ணாமாருங்க 2 பேரும் இவளை கட்டிக்கிட்டாங்க. அவங்க செத்ததுக்கு பிறகு நான் இவளை கட்டிக்கிட்டேனுங்க. ஏறி போய் எலேலோ ஏலமலை எலேலோ ஏருங்கடி எலேலோ கங்கம்மா, அடடே வாங்கம்மா. நீ கூட இங்கதான் வேலை செய்றியா? ஆமாங்க, காட்டுல வேலை இல்லைன்னா இங்கதாங்க வேலை செய்வேன். ஆமா, இங்க கூலி விவரம் எல்லாம் அப்படி? அத அங்க இருக்காரு, அவர் தாங்க எங்களுக்கு எல்லாம் பேசுறே. அவரை கேளுங்க, வாங்க. இவர் தாங்க குள்ளமிஸ்திரி. பேசுறேயா, இவங்க ஏதோ கேட்கணுங்கிறாங்க. ஏன்பா, உங்களுக்கு எல்லாம் ரோடு போடுறதுக்கு எவ்வளவு கூலி கொடுப்பாங்க? இவங்கிட்ட கொடுப்பாங்க. எனத்துக்கு 2 ரூபா கூலிங்க. அவ்வளவுதானா? அதிகமா கேட்டா காண்டாக்காரன் பெண்ட கட்டிடுவான். இந்த ஊர் பரவாயில்லைங்க, மேற்க 7-8 ஊர் இருக்குதுங்க. அவங்க எல்லாம் அடிமை கூலிங்க. அடிமை கூலிங்கன்னா? அங்குள்ள மலை எஸ்டேட் எல்லாம் 1-2 பேருக்கு தான் சொந்தம். பத்திரத்தை எழுதி கொடுத்துட்டு வம்சாவளியா அவங்க கீழே அடிமையா இருக்கிறதா அவங்களுக்கு வேலை.
இந்த காலத்துல கூடவா இப்படி இருக்காங்க? ஐயே, நாங்க 100 வருஷத்துக்கு இப்படியே தாங்க இருப்போம். எங்களுக்கு விமோசனமே கிடையாதுங்க. விமோசனம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. ஒன்னா சேர்ந்தா விமோசனம் கிடைக்கும். சேர மாட்டானுங்களே. எத்தனையோ வருஷமா நாங்க உழுகிற நிலத்துல எங்களுக்கு பட்டா உரிமை இல்லைங்க. ஏன் பட்டா கேட்டு எழுதலாமே? எழுதுறது என்ன, போராட்டமே நடத்துறோம். ஒரு பட்டா வேணும்னா தாசில்தாருக்கு 1000 2000 கொடுக்க வேண்டியிருக்க. நம்ம கிராமங்கள்ல இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இயற்கை எங்களுக்கு எவ்வளவோ செல்வங்களை கொடுத்திருக்குங்க. ஆனா அதை அனுபவிக்க விடாம சில மனுஷங்க தட்டி பறிச்சிடுறாங்க. அதனால நாங்க பசியோட தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை உங்களால தடுத்து நிறுத்த முடியாதா? முடியாதுங்க. வேலை கிடைக்காது, நிலம் பறிமுதல் ஆயிடும், பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. பொய் கேஸா? ஆமா, சந்தன கட்டையை திருடிட்டோம்னு பொய் கேஸ் போடுவாங்க. இல்லன்னா நக்சலைட்டுகளுக்கு நாங்க ஆதரவு கொடுத்தோம்னு கேஸ் போடுவாங்க. இந்த மாதிரி விசாரணை இல்லாம ரொம்ப பேர் ஜெயில இருக்காங்க. மாட்டிக்கிட்டியா? நல்லா வளர்த்திருக்கானுங்க. தீவட்டி பசங்களா மரம் மாதிரி நிக்கிறீங்களே, பிடிச்சு தரக்கூடாது? ஐயா ஐயா ஐயா, எதுக்குங்க என் வீட்டு கோழியை பிடிக்கிறீங்க? குளமேசே, ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து மேலதிகாரி அடிவாரத்துல வந்து கேம்ப் போட போறாரு. ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கோழி வாங்கிட்டு வர சொன்னார். எதுக்குங்க? உன் வீட்டு கோழி அதிகாரிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடணும். என் வீட்டு கோழி டான்ஸ் ஆடாதுங்களே. யாரா சுத்தம் அறிவு கட்டவனா இருக்க? அதிகாரிக்கு பிரியாணி ஆக்கி போடணும். அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? உங்க அதிகாரிக்கு விருந்து வைக்கணும்னா கடையில கோழி வாங்கி பிரியாணி ஆக்கி போடுங்களே. இப்படி ஊர் அடிச்சு சம்பாதிக்கிறீங்களே. கொட்ட புள்ள, ரொம்ப அதிகம் பேசுற. நல்லா இல்ல. ஐயா 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 ஐயா, கோழியை கொடுத்துருப்பாங்க. ஐயா 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 ஐயா, கோழியை கொடுத்துருப்பாங்க. கோழியை விட்டு போயா? எல்லாம் ராசு பையன, உங்க எல்லாரையும் தோச்சு விடுவேன். மரங்காட்டிலேயே குடியிருக்க முடியாது. இந்த ராசு பையல சும்மா இருடா. அவங்க வாங்கி கொடுத்த கோழி ஒண்ணு ரெண்டே எடுத்துக்கிட்டு போகட்டுமே, என்ன குறைஞ்சிட போகுது? ஐயா நீங்க போங்க. என்ன நாட்டாரையா நீங்களே இப்படி சொல்றீங்களே? இருக்கட்டும்மா, அவங்க அண்டி பொழைச்சிடும். அவங்களையே பகைச்சுக்கிட்டா எப்படி? இவர் ஒருத்தர் போதும். நீங்க எல்லாம் இப்படி இருக்கிற வரைக்கும் இதுதான் நடக்கும். ரூபாய்க்கு எத்தனை கருவாடு? ரூபாய்க்கு 4 கருவாடு. ரூபாய்க்கு 4 ரூபாடா? ஆமா. இந்த விலை விக்குது. இது என்ன விலை? 6 ரூபாங்க. 6 ரூபாயா? என்ன விலை பண்ணி விட்டு? 75 ரூபாங்க. என்னப்பா இத போய் 75 ரூபாங்கறியாட பாட் சொல்லி கூடப்பா. குட்டியை பார்த்தாங்க ரொம்ப. இந்த சொம்பு என்ன விலை? 4 ரூபாங்க. ஆத்தாடி 4 ரூபாயாமே. இது என்ன விலைப்பா? 2 ரூபாங்க. இங்க பாரு, இந்த வளையல் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, வாங்கிக்கிறியா? எனக்கு எதுக்குமா? எல்லாம் போட்டுக்கலாம், கொடுங்க. காமி, ரொம்ப நல்லா இருக்கு பாரு, அழகா இருக்கு. ஹாய் அனாமிகா. ஹாய் விமல், என்ன ஆச்சரியமா இருக்கு, எங்க இங்க வந்திருக்க? நல்லா லீவ் கிடைச்சது. நீ ஜெவனி மலைக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். அதான் இன்னும் 5 நாள்ல நான் மெட்ராஸ்க்கு வந்துருவேன்ல, அதுக்குள்ள இங்கே வரணுமா? உன்னை பார்த்து இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட் இல்ல, ஆனா நான் இவரை தான் கல்யாணம் செஞ்சு போறேன். இது? ஆமா, இவர் தான் என்னோட ஃபியான்சே. இந்த விஷயம் சொல்லவே இல்லையே. ஆனா இது பெரியவங்க நிச்சயம் பண்ண கல்யாணமா தான் இருக்கும். நீங்க எல்லாம் போயிட்டே இருங்க, நான் இவரோட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, கம்புமா. அனாமிகா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு? இட்ஸ் நைஸ். ஆனா இங்க வாழுற மக்களோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்கு. அனாமிகா, எனக்கு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா. நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே இதே இடத்துக்கு ஹனிமூன் வருவோமே.
ஆமா விமல், நீ பாட்டுக்கு என்ன பாக்க இங்க வந்துட்டியே, மத்த ஸ்டூடெண்ட்ஸும் லெக்சரரும் என்ன நினைப்பாங்க? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாம கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதான் ஊரறிஞ்ச ரகசியமாச்சே. அதுக்காக வந்த வேலையை மறந்துட்டு உன்னோட ஊரை சுத்தி பாக்கணுங்கிறியா? அம்மா தாயே, உன்னை நான் ஊரை சுத்தி பாக்கணும்னு கம்பல் பண்ணல. இன்னைக்கு நைட்டே நான் ஊருக்கு போயிடுறேன். அப்பாவுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா? வந்த வேலை நல்லா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லு, நானும் நல்லா இருக்கேன்னு சொல்லு. ரைட். நீ குடிக்கல? நீ குடி, நான் அப்புறம் குடிக்கிறேன். யானத்துல கஞ்சிய காணோம். இந்தா நீ கொஞ்சம் குடி. வேணாம். அட குடிங்கற. அட வேணாங்கற. அட இந்தா. வேணாம். அட குடிங்கற. அட விடுங்கற. கஞ்சி குடிக்காம நான் விட மாட்டேன். ஐயோ, இம்சப்படுத்தாதங்கற. நீ கஞ்சி குடிச்சா தான் ஆச்சு. கஞ்சி நல்லா இருக்குல்ல? உன் கையால ஊட்டி விட்டா நல்லா தானே இருக்கும். ஊட்டி விடத்தா ஒரு புள்ளைய கொடுக்க மாட்டேங்கிறிய. கொடுப்பா. உள்ள வரலாமா? வாங்கம்மா. வாங்கம்மா. உட்காருங்க. என்ன என்ன நெளிகிற? கஞ்சி குடிச்சிட்டு இருந்தம்மா. ஓஹோ, கஞ்சி குடிச்சிட்டு இருந்தீங்களா? ஆமாம்மா. அம்மா கஞ்சி குடிக்கிறீங்களா? உனக்கு அறிவு இருக்கா? இந்த கஞ்சில அவங்க குடிப்பாங்களா? ஏன், நான் கஞ்சி குடிப்பேனே. இது என்ன அரிசி மாவு கஞ்சியா? இல்லைங்க, குச்சி கிழங்கு மாவுல ஆக்குனதுங்க. டேய் காத்தமுத்து, எங்கடா இருடமா? அழைச்சிட்டு வரா. வேணாங்க முதலாளி. டேய், வர சொல்ல போறியா இல்லையா? அனுப்புட. முதலாளி வேண்டாங்க. டேய், ஐயாவுக்கு முன்னாடி எழுத்தா பேசுற. வந்துட்டானா படுபாவி பையன். யாரு? அதான் அந்த கான்ட்ராக்ட்கார. அவ எதுக்கு வந்தா? அந்த கொடுமையை நீங்களே வந்து பாருங்கம்மா. அட போடா, ஊர்ல இல்லாத அதிசயமா நீதான் பொண்டாட்டி கட்டிக்கிட்டு இருக்காக்கும். அனுப்பி வைடா. முதலாளி முதலாளி. டேய், உன் பொண்டாட்டி என்ன கடிச்சா திருட போற. காலையில அனுப்பிச்சுடா. அனுப்புடா வெளியே. வேணாங்க முதலாளி. முதலாளி காலை வந்து கும்பிடுற முதலாளி. மேஸ்திரியா மேஸ்திரியா. அவ்வளவு திமிரா அவருக்கு? ஐயாவை வீடு தேடி வந்து கூப்பிடுற. அனுப்புடா. தயவு செய்து போயிடுங்க முதலாளி. முதலாளி. டேய், இன்னைக்கு நீ அவளை என் கூட அனுப்புற, இந்த மலையில நீ வாழ முடியாதுடா. இல்லம்மா, ஐயா எத்தனை நேரம் காத்துருக்குது, சீக்கிரம் இல்ல. இது போய்க்கிற பொண்ணுக்கு அடையாளம். அங்க என்ன பாருங்க. கங்கம்மா, என்னது இது? மெதுவா நடக்கிற பழக்கம் தாம்மா, யாரும் தடுத்து சொல்ல முடியாது. எல்லா ஆதிவாசி பெண்களும் இந்த நிலைமையில தான் இருக்காங்களா? ஆமாம்மா, ஏதோ சாமி புண்ணியத்துல என் மானத்தை காப்பாத்திட்டு வந்துட்டேன். இது மாதிரி என்னைக்கு மாட்டிக்கு போறோமோன்னு கண்ணி கிழிஞ்ச பொண்ணுங்க எல்லாருக்குமே மனசு திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்குமா.